தற்போது இருக்கின்ற அரசாங்கம் விட்ட மிகப்பெரிய பிழைகளில் ஒன்று இனவாத சக்திகளையும் இனவாதிகளையும் கண்டறிந்து சிறையில் அடைக்காமை. பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். இந்த நாட்டில் இனவாதம் இனி இருக்காது என்று உண்மையிலேயே நல்லபடியும் தான் அவர்கள் வழங்கிய வாக்குறுதி. ஆனால் அவர் வாக்குறுதிகள் மட்டும் நின்று விடாமல் இந்த இனவாதிகளையும் கண்டறிந்து அந்த தூசு தட்டி அவர்களை சிறையில் அடைத்திருந்தால் இப்ப இந்த பிரச்சனை உருவாகி இருக்காது. இந்த இனவாத கருத்துக்களை பரப்பி அரசியல் செய்ய முற்பட்டிருக்க மாட்டார்கள் என்ற ரீதியெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி என்ன நடந்திருக்கு? வெசாக் கூட்டினை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் 20 நபர்கள். குறிப்பாக தவறான முறையில் மதிலேறி பாய்ந்து இரவு 10:50க்கு மதிலேறி பாய்ந்து இந்த வெசாக் கூட்டினை உடைத்திருக்கிறார்கள் 2 நபர்கள். அந்த முகத்தையெல்லாம் கட்டிக்கொண்டு அப்போ பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவர்கள் துரத்தை அவர்கள் திருப்பி மதிலேறி தப்பி ஓடித்தார். பிறகு 2ஆம் தடவையும் அதனை உடைக்க முற்பட்ட வேளையில் மீண்டும் மதிலேறி பாய்ந்து அவர்கள் தப்பித்து விட்டார்கள். அப்ப இவர்கள் யார், இவர்களை அனுப்பியவர்கள் யார் என்று ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்களுக்கிடையில் முரண்பாட்டை உருவாக்கி அதன் மூலம் குளிர்காய எண்ணுகின்ற ஒரு இனவாத குழுவாக தான் இருப்பார்கள் என்ற இதில் பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே தமிழ் மக்கள் என்றுமே சிங்கள மக்களுக்கு எதிரானவர்களோ அல்ல பௌத்தத்துக்கு எதிரானவர்களோ அல்ல. உண்மையிலேயே அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுபவர்கள் மட்டுமே. ஆகவே இதனைத்தான் யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியமும் தெரிவித்திருக்கிறது. என்றுமே நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை, எங்களுடைய உரிமைக்காக போராடுகிறவர்கள் தான் நாங்கள் என்ற ரீதியில் அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, சிங்கள மாணவர்களும் இப்போ இருக்கிற நிலைமையில அவர்கள் கூற நகரத்தில் இது தமிழ் மாணவர்கள் மேற்கொள்ளப்பட்ட விடயம் இல்லை. இது வெறுமனே நல்லிணக்கத்தை குழப்புவதற்காக சில பேர் திட்டமிட்ட ரீதியில் இந்த காய் நகரத்தில் செய்ய முயற்சிக்கிறார்கள். இப்ப இருக்கிற அரசாங்கத்தை குழப்பி எப்படியாவது ஆட்சிப்படம் ஏற வேண்டும் என்பதற்காக சில இனவாத குழுக்கள் இந்த விடயங்களை முன்னிறுத்தி செய்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் மீது பாரிய ஒரு சுமையை சுமத்தோணும் என்றதற்காக மக்களை பகடைக்காயாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்ற இதெல்லாம் பார்க்கப்படும். இப்போ இங்கே என்ன விசாக் கூடு உடைக்கப்பட்ட விடையும் தெற்கில் எவ்வாறு பரப்பப்பட போகிறது என்றால் தமிழ் மாணவர்கள் அடித்து உடைத்து விட்டார்கள் என்ற ரீதியில் பரப்பி அங்கு ஒரு அரசியலை மேற்கொள்ள இவர்களை எத்தனித்திருக்கிறார்கள். அப்போ இதற்கு என்றுமே நாட்டின் சட்டம் இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் இவருடைய விருப்பம். அதே போல தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்களும் இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் சமூக ஆர்வலர்களுடைய முக்கியமான ஒரு கோட்பாடாக காணப்படுகிறது. தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்களுக்கு இடையில் ஒரு இன முரண்பாட்டை உருவாக்கி அவர்களுக்கிடையில் காணப்படுகிற அந்த நல்லுறவை குழப்பி தாங்கள் அரசியல் செய்ய முற்படுகிறார்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. உண்மையிலேயே தமிழ் மாணவர்கள் பெரும் ஆதரவுடன் தமிழ் மாணவர்கள் முன்னின்று அமைக்கப்பட்ட கூடுதான் வெசாக் கூடு. அது வளமையாகவே அமைக்கப்படுகிறது. எந்த மத கலாச்சார விடயங்களாக இருந்தாலும் அதற்கு முன்னுரிமை அளித்து அதற்கும் மதிப்பளித்து குறிப்பாக எல்லா மதத்தவர்களுக்கும் சம சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்ற இடம்தான் யாழ் பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட யாழ் பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான அசம்பாவித சம்பவத்தை தோற்றுவித்து மாணவர்களுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதனை தெற்கு பகுதிக்கு கொண்டு போய் தமிழ் மாணவர்கள் சிங்கள மாணவர்களை துன்புறுத்துகிறார்கள், தமிழ் மாணவர்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் என்ற ரீதியை இனவாத கருத்துக்களை விதைக்க எண்ணுகிறார்களா என்ற ஒரு ரீதியெல்லாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. ஆகவே இதனை யார் செய்திருந்தாலும் அவர்கள் மிகவும் தண்டனைக்குரிய ஒரு விடயம். ஏனென்றால் மத ரீதியிலான முரண்பாட்டையும் இன ரீதியான முரண்பாட்டையும் மீண்டும் கட்டவிழ்த்து விட்டு பாதிக்கப்பட்ட இனங்களுடைய குரல்களை நசுக்குகின்ற வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். அப்ப இது உண்மையிலேயே கண்டனத்துக்குரிய ஒரு விடயம். இதற்கு எந்த ஒரு காலத்திலும் தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் சமூக நலன் விரும்பிகளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நலிந்த ஜெயதிஸ் அவர்களும் குறிப்பாக அவர் தான் நாட்டின் அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர்களும் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். அப்போ இன்னுமே உத்தியோகபூர்வமான விடயங்களை இந்த இதை யார் செய்தார்கள் என்று தனக்கு தெரிய வரவில்லை. ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக நான் அறிந்த வரைக்கும் தமிழ் மாணவ ஒன்றியங்கள் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் முன் முனைப்புல தான் இந்த வெசாக் கூடுதல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் இதனை செய்திருக்க மாட்டார்கள் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்க உண்மையில வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். இவ்வாறான நல்லுறவை கட்டியெழுப்புவது எதிர்கால இலங்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு விடயம். என்றுமே இனவாதம் இருக்கக்கூடாது. இந்த எளிய செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள். ஆகவே தொடர்ச்சியாக இது மட்டுமில்லை, அப்ப இது தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதே போல யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடத்தின் பீடாதிபதியான கங்காதரன் அவர்களும் இதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது திட்டமிட்ட ரீதியில ஒரு சில நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று.
தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்களுக்கு இடையிலான முரண்பாட்டை ஏற்படுத்தும் விதமாக ஒரு தீய சக்தி செயற்படுத்துகிறது என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்து பதிவு செஞ்சிருக்கார். அப்ப இது தொடர்பான அந்த மாணவ ஒன்றிய அறிக்கையும் நாங்கள் இத்துடன் இணைக்கின்றோம், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழக வளாகத்தில் வெசாக்கூடு சேதப்படுத்தப்பட்டமைக்கான கண்டனங்களும் இனவாத சாயம் பூசும் முயற்சிகளுக்கு எதிரான தெளிவுபடுத்தலும். எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மற்றும் வணிக பீட மாணவர்கள் ஒன்றியத்தினால் மாணவர்களுடன் இணைந்து ஒழுங்கமைக்கப்பட்ட வெசாக் பண்டிகைக்கான அலங்கார வெளிச்சக்குழு ஒன்று இனந்தெரியாத சமூக விரோதிகளால் 1/6/2026 திங்கட்கிழமை அன்று திட்டமிட்டு சேதத்திற்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்திற்கு பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக எமது வலுவான கண்டனங்களை பதிவு செய்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகமும் இது தொடர்பில் தொடர்புடையவர்களை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே குறிப்பாக இனங்களுக்கு இடையிலான நல்லுறவையும் சமத்துவத்தையும் பேணும் நோக்கில் பீடங்களின் மாணவர் ஒன்றியங்கள் உருவாக்கப்பட்டு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இதுபோன்ற பல பொதுவான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக ஒழுங்கமைக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய நிகழ்வுகள் பல காலங்களாக எமது பல்கலைக்கழகத்தில் எவ்வித தடங்களுமின்றி இடம்பெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயினும் மாணவர்களிடையான இந்த நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்களிடையே ஒரு புரிந்துணர்வின்மையும் தேவையற்ற விரிசலையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை இச்சதி முயற்சியின் பின்னால் உள்ள உள்நோக்கமாக இருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாகிய நாங்கள் எமது மக்களின் பறிக்கப்பட்ட உரிமைகளுக்காகவும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். அதேவேளை நாம் ஒருபோதும் சிங்கள மக்களை எதிரிகளாக கருதியதில்லை. பல்கலைக்கழகத்திற்குள் நடந்துள்ள இச்செயல் எமது மாணவர் சமூகங்களுக்கிடையே தேவையற்ற பிணக்கினை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை மாணவர்களாகிய நாங்கள் இன வேறுபாடுகளின்றி உள்ளக முரண்பாடுகளை விதைக்க எத்தனிக்கக்கூடிய இத்தகைய விஷம சக்திகளை இனங்கண்டு அவற்றிற்கு எதிராக ஒன்றிணைய வேண்டிய தேவையையும் விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த நேரத்தில் உறுதியுடன் வலியுறுத்துகின்றோம்.